திமுக அரசின் மீது மக்களுக்கு உள்ள கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த தேர்தலில் விறுவிறு என அதிகளவில் ஓட்டுப்பதிவு நடந்ததற்கான காரணம் என எல் முருகன் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள இவிஎம் இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை சரிபார்க்கும் கருவிகள் அனைத்தும் காப்பறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் கமிஷனர் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவை வீழ்த்தி மத்தியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட போவதாக மமதா அறிவித்தார். மேற்கு வங்கத்திலேயே மமதாவுக்கு வேலை இல்லாத நிலையில் டில்லிக்கு வந்து என்ன செய்ய போகிறார் என அமித்ஷா கிண்டல் அடித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சுத்தமான கங்கை நதியில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பாரதிய ஜனதா ஆளும் தில்லியில் உள்ள மாசடைந்த யமுனை நதிக்கு சென்று நீராட முடியுமா என மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மணிப்பூர் மாநிலம் உக்ரூல் மாவட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. இதில் 3 பேர் பலியாகினர், மேலும் பலர் காயமுற்றனர்.